தமிழ் கடவுள் முதல் விநாயகர் பாதம் தொட்டி வணங்கி, என்னுடைய குலதெய்வமான அங்காள பரமேஸ்வரி வணங்கி, எனக்கு குருநாதர் யாரும் இல்லை, பழனி முருகப்பன் தான் குருநாதர். என் குருநாதரை பாதம் தொட்டு பழனி முருகப்பனை வணங்கி, இந்த வீடியோ எடுக்கும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த சங்க உரிமையாளர் பூபதிக்கு நன்றி தெரிவித்து, இங்கே வந்திருக்கும் அனைத்து சோசிய பெரும்பொருள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சகோதரருக்கும் என்னோட மூத்தவருக்கும் இளையவருக்கும் நன்றி தெரிவித்து, வெளிநாட்டில் வாசிக்கும் அனைத்து நாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, சாதகத்தில் எப்பயுமே நான் ஒரு சோதிட கதம்பமாகவே விளக்கம் சொல்லுவேன். நான் பேசும் கருத்துக்களை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறார் என்ற ஒரு கருத்துக்கள் வெளியாகிறது. சாதகம் நாம் சொல்லும் கருத்து போதுமான அளவு இருக்குது, அதையே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஆணித்தரமாக பதியிட்டு அப்படிங்கிறதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதை நீங்கள் பதிவு செய்து ஆய்வுக்கு கொண்டு போனால் நிறைய விஷயங்களை சனங்களுக்கு தெளிவாக சொல்லலாம், கடினமில்லாத சோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சாதகம் பயிற்சியில் இருக்கும் மாணவருக்கு அனைவருக்கும் சொல்லி, என் கருத்தை சாதகம் கற்றுக்கொண்டு இருக்கும் மாணவர்கள் அனைவரும் எடுத்து சிறப்பான முறையில் சாதகத்தை கற்று மக்களுக்கு தெளிவுரை சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு, நாம் சொல்லும் கருத்தில் சந்தேகம் இருந்தால் காலையில் 10 இரவு 10 ஆஃபீஸில் இருப்பேன். எனக்கு லீவே கிடையாது. எப்போ வேணாலும் சந்தேகத்தை கேட்டால் அதுக்கான விளக்கம் தருவேன் என்று சொல்லி, ஒரு குடும்ப சாதகம் பார்க்கும்போது அந்த குடும்பம் அடுத்தாப்புல என்ன நிலைக்கு போகும் என்பதை தெளிவாக இல்லை, தெளிவாக சொல்லலாம். அதனால் எப்பவுமே ஒரு சாதகம் பார்ப்பதை விட ஒரு குடும்ப சாதகத்தை ஒரே டைமில் பார்க்குற போது அத்தனை சிறப்பை நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை யாருக்கு சொல்கிறேன்? தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு சொல்கிறேன், வெளிநாட்டில் வாசிக்கும் தமிழ் மக்களுக்கு சொல்கிறேன். கடன் வாங்காத வாழ்வதற்கு ஒரு வழி, கடன் வாங்கிவிட்டால் கட்டுவதற்கு ஒரு வழி, திருமணம் லேட்டாகிறதுக்கு ஒரு பரிகார முறைகள், திருமணமே ஆகாததுக்கு என்ன காரணங்கிற விளக்கம், தந்தை சம்பாதிப்பாரா இல்லையாங்கிற விளக்கத்தை ஜாதகத்தில் தெரிந்து கொள்ளலாம். சாதகர் சம்பாதிச்சு நல்ல நிலைக்கு வருவாரா என்ற நிலைப்பாட்டை சொல்லலாம். உடன் பிறந்தவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் கடன் 6 வாங்குவார்கள் என்பதை முன்னாடியே தெரிந்து கொள்வது அவ்வளோ சிறப்பு. ஏனென்றால் கடன் துன்பப்படுத்தாது, பெரிய துன்பத்தை படுத்தும். ஆகையால் கடன், நிலையான கடன் அப்படின்னு ஒரு கிரக நிலை இருக்குது, ரொட்டேஷன் கடன் ஒரு கிரக நிலை இருக்குது, கடனே இல்லை என்று ஒரு கிரக நிலை இருக்குது. இவ்வளோதான். இந்த கடனை 3ஆக பிரித்து இருக்கிறேன். இதுக்கு மேலே அதுக்கு விளக்கம் எதுவும் இல்லை. 6ஆம் இடத்தை கடனுக்கு தொடுவதை விட நாம் சொல்லும் கருத்தை கடனுக்கு எடுத்தால் அழகாக நல்ல தெளிவாக இருக்கும். கடன் அப்படிங்கிறது மேஷம்தான் மையப்புள்ளி. மேஷத்தை எடுத்து சாதகம் சொல்லும்போது தெளிவாக இல்லை, தெளிவாக சொல்லலாம். நான் எப்பயுமே மேஷத்தை தான் லக்கணமாக எடுப்பேன், அப்புறம் லக்கணத்தை எடுத்து பேசலாம், தப்பு இல்லை. மேஷத்திலிருந்து ஒரு லைன் சரியாக வரலை என்றால் லக்கணத்திலிருந்து பேசுவது நல்லது. இப்போ மேஷத்திலிருந்து 10ஆம் இடம் தொழிலுக்கு எடுக்கிறோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள். இதை படிக்கும் மாணவர்களும் சோசியம் தெரியாத நிலைப்பாட்டில் இருக்கும் சோசியரும் இந்த கருத்தை எடுத்து பயிற்சி கொண்டு போனால்
கடினமில்லாத சாதகத்தை சொல்ல முடியும், மக்களுக்கு தெளிவுரை சொல்லலாம், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் தான் சொல்கிறேன், நாம் சொல்லும் கருத்தில் தவறு இருந்தால் எப்போ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எல்லா வீடியோவிலையும் இதான் சொல்லியிருக்கிறேன். எல்லா வீடியோவிலையும் என்ன சொல்லியிருக்கிறேன், காலபுருஷனை எடுத்து பேசினீங்கன்னா சாதகத்தை எளிமையாக சொல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த காலபுருஷ கணக்கு எடுத்து நான் லைனாக கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். தொழிலுக்கு எடுக்கிற போது மேஷத்துக்கு 10 தொழிலாகவும், அது என்ன வரும், மகர வரும். சனி பகவான் தான் தொழில் பிரதிபலிப்பு, அப்புறம்தான் 10ஆம் இடம். ஒரு சாதகத்தில் சனி பகவான் கெட்டுவிட்டால் தொழிலில் சிறப்பு இருக்காதுங்கிறத மறந்துட வேணாம். 10ஆம் இடம் பிரதிபலிப்பு கம்மி. ஒரு சாதகத்தில் சனியும் செவ்வாயும் கடலினா பொருளாதார நெருக்கடி வராது. 2 கிரகம் தான் சொல்லிருக்கிறேன் பாருங்க. அதுக்கு தான் சொன்னேன், மேஷத்துக்கு 10ஆம் இடம் தொழிலாகவும், அந்த 10லிருந்து 11 சேமிப்பாகவும். அப்போ சேமிப்புன்னா யார்? 11 கிடையாது என்னுடைய கருத்தில். 8ஆம் இடம் தான் சேமிப்பு, 10க்கு 11 தான் சேமிப்பு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போ சனி பகவான் அசுவினி, மக, மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி இவரோட தொடர்பு இல்லாமல், அந்த நட்சத்திரம் பெற்ற கிரகம் அவரை பார்க்காமல் இருந்தால் எந்த தொழில் பண்ணாலும் கடன் வராது. தொழிலில் கடன் வராத நிலைப்பாட்டினுடைய கிரக நிலை இதுதான். என்ன பண்ணோம், சனி சுயசாரம் பெற்றிருக்கணும், புதன் சாரம் பெற்றிருக்கணும், குருசாரம் பெற்றிருக்கணும், செவ்வாசாரம் பெற்றிருந்தாலும் தப்பில்லை. இப்படியெல்லாம் பெற்று அசுவினி, மகம், மூலம், திருவாதிரை, சதயம், மாந்தி இவங்களுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கணும். அந்த நட்சத்திரம் வாங்கினவர் சனியை பார்க்கக்கூடாது, அந்த நட்சத்திரம் வாங்கினீங்க சனியோடு சேரக்கூடாது, அந்த நட்சத்திரத்தில் இவர் இருக்கக்கூடாது. இவ்வளோதான். இப்படி இருக்கிற போது சனி பகவான் கெடவில்லை என்று உறுதிப்படுத்திடலாம். சனி பகவான் கெடவில்லை என்று உறுதிப்படுத்தின போதே தொழில் மூலியமாக கடன் வராது அப்படிங்கிறதே உறுதிப்படுத்திடலாம். சனி கெடல, 10க்கு 11 செவ்வாய் கெடல, பற்றாக்குறை வராது, பொருளாதார நெருக்கடி இருக்காது, தொழிலில் நஷ்டம் வராது. இப்போ என்ன சொன்னேன், 2 கிரகம் தான், சனி பகவானும் செவ்வாயும். இப்போ பாருங்க, 2 கூடிய சுக்கிரன், மேஷத்துக்கு 10 கூடிய சனி பகவான், அந்த 10லிருந்து 11 கூடிய செவ்வாய். நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் செக்கப் பண்ணுங்க. 2, 10, 8 சுக்கிரன், செவ்வாய், சனி 3 பேர் கெடவில்லை என்றால் கடினமில்லாத கஷ்டமில்லாத வாழ்வாராம். அப்போ மற்ற கிரகமாக இவருக்கு ஒத்துழைக்குமா? இப்படி 3ம் கெடாத போது மற்ற கிரகமும் ஒத்துழைக்கும், மற்ற கிரகமும் அதிகமாக கெடாமல் இருக்கும். இந்த 3ம் யாருக்கெல்லாம் கெட்டு போச்சோ ஆயுள் காலம் மட்டும் சிரமப்படுவாங்களாம், கம்மியெல்லாம் இல்லை, மாற்று வழியாக கிடைக்காதான், எந்த திசையும் வேலை செய்யாதான், எந்த திசை வந்தாலும் அவர்களுக்கு நல்லது செய்யாது. அப்போது 2, 8, 10 கெடவில்லை என்றால் சிறப்பாக வாழ்வார், பொருளாதார நெருக்கடி வராது, கடன் வராத வாழ்வார். 2ம் 10ம் 8ம் கெட்டால் எப்பயுமே துன்பத்தில் வாழ்வார். அப்போ அவருக்கு என்ன பலன் சொல்கிறது? அதுக்கு மேலே பிள்ளைங்க சாதகத்தில் தான் விளக்கம் சொல்லணும். அவர் சாதகம் அவ்வளோதான். அப்போது சொந்த தொழில் பண்ணலாமா? ஒரு கேள்வி. யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? சனி, செவ்வாய், மாந்தி தொடர்பு சேர்க்கை. சனி, செவ்வாய், மாந்தி தொடர்பு சேர்க்கை. அப்படி இருக்கும் சாதகர் சொந்த தொழில் எக்காரணத்தை கொண்டும் பண்ணக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன்னா,
மாந்தியை பற்றி தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுக்கிறதில்ல. மாந்தி ஒரு பெரிய குற்றத்தை பண்ணுவாருங்கிறது தெரியறதில்ல. மாந்தியை எடுத்து சாதகம் சொன்னால் மக்களுக்கு நிறைய நல்லது சொல்ல முடியும். பின்னாடி வரும் துன்பத்தை முன்னாடியே சொல்ல முடியும். அதுதான் மாந்தி. அப்போ லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்தை எடுக்கிறோம். அவர் கெடவில்லை, தொழில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிடுறோம். யாருமே அந்த சொந்த தொழில் பண்ணணுங்கிற ஆர்வத்தோடு இருப்பாங்க. அது வாடிக்கை. அப்போ நாம் என்ன பண்ண சோசிக்கிற, சொந்த தொழில் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது. சாதகத்தை ஆய்வு பண்ணணும், நல்லா ஆய்வு பண்ணணும். ஏன் அவங்க குடும்பம் வீண் போகிறதுக்கு சோசிக்கார காரணமாக இருக்கக்கூடாது. அதுதானே தேவை. சோசியர் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிச்சமாக இருக்கணும், இருட்டாக இருக்கக்கூடாது. அப்போ இருட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சில விஷயங்களை தெரியாது சொல்லிவிடுவோம். அதே அந்த குடும்பத்துக்கு இருட்டு சூழ்ந்து விடும். அந்த இருட்டுங்கிறது என்ன, வெளிச்சங்கிறது என்ன? அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. தொழிலுக்கு கேட்கும்போது லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தை எடுத்து சொல்லுவதை விட மேஷத்துக்கு 10ஆம் இடத்தை எடுத்து சொன்னால் நல்லாயிருக்கும். மேஷத்துக்கு 10 கூடிய சனி பகவானும் மேஷத்துக்கு 8 கூடிய செவ்வாய் பகவானும் மாந்தியினுடைய தொடர்பில் இருந்தால் சொந்த தொழில் பண்ணலாம். 4-5 இடத்துல கடன் வாங்கி விடுவார். அந்த கடனை கட்டவே முடியாது. அந்த கடன் வாங்கின முதலெல்லாம் அந்த பணமெல்லாம் உள்ளே போயிடும். பிறகு என்ன நடக்கும்? கடன் கட்டுவதுக்கு வருமானம் வராது. குடும்பத்தை நடத்தும் அளவுக்கு தான் வருமானம் வரும். அந்த கடன் நின்று போயிடும். அந்த கடனால் எப்பயுமே துன்பப்படுவார். அப்போ அவங்க கடன் படுறதுக்கு சோசிக்காரனான நாம் காரணமாயிடுறோம். இது தெளிவான கருத்து அல்ல, தெக்க தெளிவான கருத்து. நாம் சொல்லும் இந்த கருத்தில் தவறு இருந்தால் எப்போ வேணாலும் ஆறு வேணாலும் கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறார்கள். செவ்வாய் சனி மாந்தி. ஆண் சாதத்தில், பெண் சாதத்திலையும் செவ்வாய் சனி மாந்தி. சொந்தமாக தொழில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சோசிக்காரர் போய் அருமையாக இருக்கும் அப்படின்னு அந்த சோசிக்காரர் சொல்கிறாரு. இவர் உடனே சொந்த தொழில் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சம் சேமிப்பு இருக்குது. கடன் போய் கேட்குற இடத்துலாம் கடன் தர்றாங்க. வாங்கி சொந்த தொழில் பண்ணுறாரு. மேலவே முடியல. 1,80,00,000 கடன். எவ்வளோ? கணவன் மனைவி இருவரும் சொந்த தொழில் பண்ணி 1,80,00,000 கடன் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட சாதகம் வருது. கடன் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது சனி செவ்வாய் மாந்தி. இவ்வளோதான். நான் ஏன் இந்த மாந்தி சொல்கிறேன்னா, மாந்தி என்னென்ன பண்ணுவார்னு நமக்கு தெரிந்தால் மக்களுக்கு பயனுடையதாக நிறையா சொல்லலாம். மாந்தி சிலர் அழைக்கிறாங்க, புக்கள் இருந்து அழைக்கிற தன்மை உண்டு. அது தவறான ஒரு கருத்து. மாந்தியை பற்றி என்னென்ன சொல்ல முடியும்? நிறைய சொல்லலாம். இந்த மாந்திங்கிற ஒரு கருத்தை நான் நூல்லையே படிக்காமல் ஆராய்ச்சியிலே எடுத்தேன். நான் சொல்லும் கருத்து பூரா என்னுடைய சொந்த கருத்து. எனக்கு குருநாதர் இல்லை என்று சொன்னேன், நூல் படிக்கவில்லை என்று சொன்னேன், முருகப்பன் தான் குருநாதர் என்று சொன்னேன். அவர் நாணத்தில் எனக்கு எல்லாமே கொஞ்சம் பயிற்சி எனக்கு வந்துருச்சு. அந்த பயிற்சி தெளிவான பயிற்சியாக இருக்குது. அதை மக்களிடம் ஒப்படைக்கிறேன், மாணவரிடம் ஒப்படைக்கிறேன். இதை எடுத்து பயிற்சி எடுத்துக்கங்க, நல்லாயிருக்கும். அந்த கடன் கட்டுவதுக்கு வழியே கிடைக்காது. 1,80,00,000 என்னைக்கு கடன் கட்டுறது? ஒரு வாரத்துக்கு 12,000 ரூபா வட்டி கட்டுறாங்களாம் சொன்னாங்க. கடன் கட்ட முடியுமா? அப்போ இதுக்கு யார் காரணம்? சொந்த தொழில் பண்ணலாமான்னு சோசிக்காரர் போய் கேட்டால் அதை கரெக்டாக சொல்லியிருந்தால்
அவங்க சொந்த தொழில் பண்ணிருப்பாங்களா? இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. செவ்வாய் சனி மாந்தி சேர்ந்தால் சொந்த தொழில் ஆகாது ஆகாது ஆகாது. 3 தரம் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் பயிற்சியில் எடுத்து பாருங்கள். தப்பு இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் சொல்கிற விளக்கம். யாரெல்லாம் சொந்த தொழில் கண்ணை மூடிக்கிட்டு பண்ணலாம், அதுக்கு ஒரு விளக்கம். பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம். யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கிரக நிலை. சுக்கிரனும் செவ்வாயும் சனியும் கெடவில்லை என்றால் அவங்க சொந்த தொழில் பண்ணலாம். கடன் வராது, துன்பம் இருக்காது, செழிப்பாக வாழ்வார். அப்போது சொந்த தொழில் பண்ணுவதுக்கு ஒரு கிரக நிலை, பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கிரக நிலை. இது தப்பே வராது. அழகாக எடுத்து பேசுங்க. அதில் தவறு இருந்தால் என்னை கேளுங்க, எந்த நிமிஷமும் விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். இதை பயிற்சி எடுத்துக்கும் மாணவரெல்லாம் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் மக்களுக்கு நிறைய நல்லது சொல்ல முடியும். மக்களை சோர்வான நிலை கொண்டு போக முடியாத நம்ம கொண்டு வந்துடலாம். சோதிடர் எப்படி இருக்கணும்? நம்மளிடம் சாதகம் பார்க்குறீங்க அத்தனை பேர் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த எண்ணத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு இடையூறு இல்லாமல் பலன் சொல்லுவோம். இது நம்ம முக்கியமான கருத்து. வரும் ஜாதகம் பார்க்க வர்றவங்கிட்ட ஏதோ ஜாதகம் பார்த்தாங்க வர்றாங்க அப்படின்னு இல்லாமல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தரையா அப்படி இருக்கணுமா? அப்போ தான் அந்த குடும்பத்துக்கு இடையூறு இல்லாமல் ஜாதகத்தை சொல்ல முடியும். தெளிவாக சொல்லியிருக்கிற எல்லாமே. இப்போ செவ்வாய் மாந்தி சேர்க்க சனி நான் இப்போ விட்டுட்டேன், தொழிலுக்கு மட்டும்தான் அவர் எடுத்தேன். செவ்வாய் மாந்தி சனி தொழிலுக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா? இப்போ ஒருத்தன் கடனாளியா இல்லையா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? 6ஆம் இடத்துக்கு போகவே தேவையில்லை. செவ்வாய் மாந்தி சேர்க்க அல்லது செவ்வாய் சதய நட்சத்திரம் அல்லது சதய நட்சத்திரம் வாங்கின கிரகம் செவ்வாயை பார்க்குது அல்லது மாந்தி செவ்வாயை பார்க்குறார், எப்பயுமே கடனாளி. கம்மியால் சொல்லல பாருங்கள். ஆயுள் காலம் மட்டும் கடனாளியாம் செவ்வாய் மாந்தி சேர்ந்தால் தீராத கடன் இருந்துக்கிட்டே இருக்குமா? இப்படி நிலையான கடனுக்கு செவ்வாய் மாந்தி சேர்க்க அப்போ எவ்வளோ கடன் இருக்கும்? செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகம் பூரா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கடன் சொல்லலாம். 1 லட்சம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அது 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் தான் இருக்கும். 3 கோடி 5 கோடி 10 கோடி. அப்போ செவ்வாய் மாந்தி 2 பேரே இவ்வளோ கடனை பண்ணுறாங்க. சேமிப்பான செவ்வாயை மாந்தி தொட்டுவிட்டா இத்தனையும் நடக்குது. அது மட்டுமல்ல, செவ்வாய் மாந்தி சேர்ந்த சாதகர் 6 பேச்சையும் கேட்க மாட்டார். மனைவியை துன்பப்படுத்துவார், தாய் தந்தையை துன்பப்படுத்துவார், குடும்பத்தை வழி நடத்த தெரியாது. இப்படியெல்லாம் இருக்குமா? அப்போ பொருத்தம் போடும்போது ஒரு சாதகத்தில் செவ்வாய் மாந்தி இருந்தால் இன்னொரு சாதகத்தில் இருக்கக்கூடாது. அப்போ 2லேயும் மாந்தி செவ்வாய் சேர்ந்தால் என்ன கொடுமை? இருவரும் சேர்ந்து கடன் வாங்குவார். 2 பேரும் ஒட்டுக்காக கையெழுத்து போட்டு கடன் வாங்குவாங்களாம். கடன்காரன் திட்டனால் கோவித்து கொள்ள மாட்டார். என்ன காரணம்? கடன் வாங்குறத வேலையாக இருப்பாங்க. அதனால தான் பொருத்தம் போடும்போது இருவர் சாதகத்திலே மாந்தி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும், ஒருவர் சாதகத்தில் சதய நட்சத்திரம் ஒருவர் சாதகத்தில் மாந்தி இருந்தாலும் அதை பொருத்தம் கண்டிப்பாக போடக்கூடாது. அந்த குடும்பத்துக்கு நாம் பெரிய துன்பத்தை கொடுக்குறோம்னு அர்த்தம். இப்படி பொருத்தம் போடும்போது கவனிக்க வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்குது. 12 பொருத்தத்துக்கு 10 வருது, 10க்கு 8 வருதுங்கிறத விட கிரக நிலையை நல்லா ஆய்வு பண்ணி பொருத்தம் போட்டோம்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனையை நிறைய குறைக்க முடியும். இப்போ பாருங்கள், 2லேயும் செவ்வாய் கெட்டு போனால் என்ன நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். குரு மாந்தியோடு இருக்கார், என்னென்னவெல்லாம் நடக்கும்? தந்தை சொத்து இருக்காது, தாத்தானுடைய சேமிப்பு இருக்காது, முதல் குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்காது, உயர்கல்வி தடை வரும்,
தங்க வித்து போகும், தொலைஞ்சு போகாதான், வித்து போகுமா, தங்கம் தங்காதான். அப்போ குருமாந்தி சேர்ந்தால் நான் இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே நடக்கும். அப்போ குருமாந்தி சேர்ந்த ஜாதகம் பூரா நீங்கள் நான் சொன்னதை ஆய்வு பண்ணுங்க, தப்பே வராது. அப்போ ஒரு பெண் சாதத்துலேயும் ஒரு ஆண் சாதத்துலேயும் குரு மாந்தியோட இருந்தால் சேர்த்தலாமா? சேர்த்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, ரெண்டு வீட்லேயும் தந்தை சொத்து இருக்காது, ரெண்டு பேரும் தங்கத்தை தங்க வைக்க முடியாது, தாத்தாவனுடைய சேமிப்பு இருக்காது, ரொம்ப துன்பப்படுவார்கள். அதனால் குரு மாந்தி ரெண்டு ஜாதத்திலையும் சேர்ந்தால் சேர்த்தக்கூடாது. மாந்தி என்ன செய்கிறாரோ அத்தனையும் சதய நட்சத்திரம் செய்யும். மாந்தி ஒரு பக்கம் வச்சு சதய நட்சத்திரத்தை ஒரு பக்கம் வச்சா இப்படி பிடிச்சோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எது எச்சா இழுக்காது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே வேலை செய்வாங்க, சதய நட்சத்திரமும் மாந்தியம். அதே மாதிரி சூரியன் சதய நட்சத்திரத்தில் இருக்கு அல்லது மாந்தியோடு இருக்கு, என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் வரும். தாத்தா சொத்து இருக்காது, பாட்டன் இருக்க மாட்டார், பங்காளிக்கு உறவு கொஞ்சம் கூட இருக்காது, பூர்வீக சொத்து இருக்காது, குலதெய்வம் வேலை செய்யாது, அரசு வேலைக்கு போக முடியாது, அரசியலில் இருக்க முடியாது, ஊர் விட்டு வெளியே வந்துடுவார், இவர் உள்ளூர் போக மாட்டார், பையன் போக மாட்டான், பேராண்டியும் போக மாட்டானோ. அப்போ சூரியனோட மாந்தி சேர்ந்தா 7 சப்ஜெக்ட். அதே சூரியன் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கி இருந்தாலும், செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தாலும் பூர்வீக சொத்து முழுசாக இருக்கும். தாத்தா நீண்ட நாள் 80 வயசு மட்டும் வாழ்வார், முதல் குழந்தை யோகமாக பிறக்கும், பங்காளிக்கு உதவி எப்பவுமே இருக்கும், குலதெய்வம் நல்லா வேலை செய்யும், அரசியலுக்கு போனால் செல்லும், அரசு வேலை கிடைக்கும், உள்ளூரில் இருக்கிற வீட்டை எடுத்து கட்டி மெச்சிக்கிற மாதிரி உள்ளூரில் வாழ்வாராம். பாருங்க, சூரியனை வச்சு கெடுதலுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொன்னேன், நல்லதுக்கு ஒரு 7 பாயிண்ட் சொல்லிருக்கிறேன். சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் பெண் குழந்தை முதல்ல பிறக்கும். சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா 2வது குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். குரு செவ்வாய் நட்சத்திரம் வாங்கினா 3வது குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். இந்த பெண் குழந்தைக்கு இதுலேயே வந்துட்டேன். ஒரு மாதமாக இருக்கிறாங்க, என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லிடலாம். ஒரு 3 மாதத்து குழந்தை ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம், அந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லிவிட முடியும். அந்த அளவுக்கு ஜாதகத்தில் விரிவுரை இருக்குது. நம்ம அதை எடுத்து பேசி பேசி பழகணும்னா தான் அனுபவம் வரும். அதே சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார், சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்க்குது. பூசம், உத்திரட்டாதி, அனுசம் இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் முதல் குழந்தை ஆண் குழந்தை தான் பிறக்கும். அந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் சூரியனை பார்த்தாலும் ஆண் குழந்தை தான் பிறக்கும். சுக்கிரன் சனி நட்சத்திரம் பெற்றால் 2வது குழந்தை ஆண் குழந்தை. குரு சனி நட்சத்திரம் பெற்றால் 3வது குழந்தை ஆண் குழந்தை. இப்போ இந்த ஆணா பெண்ணாங்கிறதுக்கு ஒரு கடினமான கணக்கே இல்லையே, இது நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கிறோம் பாருங்க. கேட்குறார்கள், என் மருமக மாசமாக இருக்கிறார், என்ன குழந்தை பிறக்குன்னு கேட்டால் நம்ம எளிமையாக சொல்லிவிட முடியும். சனி நட்சத்திரம் ஆண், செவ்வாய் நட்சத்திரம் பெண், இவ்வளோதான். இது இல்லாமல் குழந்தை பிறக்காது, இந்த நட்சத்திரம் தொடர்பு இல்லாமல் குழந்தை பிறக்காது. அப்போ நம்ம அதை ஆய்வு எப்படி பண்ணுங்கிறது இன்னொரு முறை இருக்குது, அதை சொல்கிறேன் பாருங்கள். ராசியில் சூரியன் சனி நட்சத்திரத்தில் இல்லை, செவ்வாய் நட்சத்திரத்தில் இல்லை, இந்த நட்சத்திரம் வாங்கினீங்களும் சூரியனை பார்க்கல. அப்போ இது குழப்பம் ஏற்படுதல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உடனே 9 கிரகத்தில் எந்த கிரகம் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த கிரகம் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறார், அடுத்தப்பல நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ சனி நட்சத்திரம் பெற்ற கிரகம் அம்சத்தில் சூரியனை பார்க்குதா, செவ்வாய் நட்சத்திரம் வாங்கின கிரகம் அம்சத்தில் சூரியனை பார்க்குதா, கண்டிப்பாக அந்த இடத்துல விட தெரியும். அப்போ
ராசியிலே இருக்கும் பார்வை அத்தனையும் அம்சத்தில் இருக்கிறதுங்கிறத மறந்துடாதீங்க. அப்படி அந்த பார்வை எடுத்தால் தான் நிறையா விளக்கங்கள் சொல்ல முடியும். ராசியில் இருக்கிற பார்வை பூரா அம்சத்தில் இருக்குது. அது இல்லை என்று நினச்சோம்னா தப்பு. அதுக்கு ஒரு இருக்குதுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா எல்லாமே தெளிவாக சொல்கிறேன். செவ்வாய் மாந்தி ராசியில் தொடர்பில்லை, அம்சத்தில் செவ்வாயை மாந்தி பார்க்குறார். கடன் 3 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா கேளுங்க. ஆனால் 3 இருக்குதுமாங்க, 5 இருக்குதுமாங்க, 10 இருக்குதுமாங்க. அப்போ அந்த பார்வை செல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சூரியனை செவ்வாய் நட்சத்திரமோ சனி நட்சத்திரமோ ராசியில் பார்க்கல, அவர் இல்லை. அம்சத்தில் சனி நட்சத்திரம் வாங்கின கிரகம் இப்போ குருவே வாங்கியிருக்கிறாரு. சூரியனை 5ஆம் பார்வையாவோ 7ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ பார்க்குறார். ஆண் குழந்தை பிறக்கும். இது அம்சத்தில் பார்வதுக்கு இருக்குதுங்கிறது 100க்கு 100 உண்மை. ராசி கட்டத்தை பார்க்கணும், அம்ச கட்டத்தை பார்க்கணும். ராசியில் பார்வை எப்படியோ அதே மாதிரி அம்சத்தில் பார்வை எடுக்கணும். நட்சத்திர சாரத்தை கூர்ந்து கவனிக்கணும். இந்த 5 தான் சாதகத்தில் பிரதிபலிப்பு. இந்த 5 நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாதகத்தை கடினம் இல்லாமல் யாருமே சொல்லிவிட முடியும். ராசி கட்டத்தை பார்க்கணும், அம்ச கட்டத்தை பார்க்கணும், ராசியில் பார்வையை பார்க்கணும், அம்சத்தில் பார்வையை பார்க்கணும், நட்சத்திர சாரத்தை கூர்ந்து கவனித்து சொல்லணும். அப்போ கெடுதல் பண்ணுறது யார்? ஒரு கிரகம் கெட்டு போச்சுங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அசுவினி மக மூலம் பவரை குறைக்கும். திருவாதிரை சதையை மாந்தி கொடுமைப்படுத்தும். ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கொடுமைப்படுத்தும். அதில் திருவாதிரை 80% கொடுமைப்படுத்தும்னு எடுத்துக்கலாம். சதய நட்சத்திரமும் மாந்தியை 100% கெடுதல் பண்ணும்னு எடுத்துக்கலாம். இந்த சதய மாந்தி என்ன பண்ணும்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அடுத்தவளை எதிர்காலத்தில் என்னென்ன கெடுதல் நடக்குது அந்த குடும்பத்தில் அப்படிங்கிறத முன்னாடி சொல்ல முடியும். எதிர்காலத்தில் நடக்கும் சம்பவத்தை முன்னாடி சொல்கிறதுக்கு சதயமும் மாந்தி என்னென்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் சொல்ல முடியும். அதை நாம் தெரிஞ்சுக்காதையே மாந்தின்னு ஒரு கிரகத்தை எடுக்காமையே பேசுகிறோம்னா சாதகத்தை சொல்ல முடியாது, விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது மக்களுக்கு. சனியோட மாந்தி மூத்த அண்ணன் இருக்க மாட்டான். சனி சதய நட்சத்திரம், மூத்த அண்ணன் இருக்க மாட்டான். புதன் சதய நட்சத்திரம், தம்பி இருக்க மாட்டான். புதன் மாந்தியோடு இருக்குது, தம்பி இருக்க மாட்டான். இவங்க என்ன பண்ணுறாங்கிறதுக்கு விளக்கம். இதெல்லாம் தப்பே தப்பாது, எடுத்து பாருங்கள். தப்பு வந்தால் கேளுங்க. சிம்ம லக்கணத்துக்கு புதன் சதயத்தில் இருந்தாலும் மாந்தியோடு இருந்தாலும் மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் 2 பேரும். அதேமாரி விருச்சக லக்கணத்துக்கு சனி மாந்தியோடு இருந்தாலும் சதய நட்சத்திரத்தில் இருந்தாலும் மூத்தவனும் இல்லை இளையவனும் இல்லை. அண்ணனும் இருக்க மாட்டான், தம்பி இருக்க மாட்டான். சனி பகவான் திருவாதிரை வாங்கி மிதனத்தில் உட்கார்ந்தா அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை. அண்ணன் இல்லை தம்பி இல்லைங்கிறதுக்கு நான் 5 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இந்த 5 உண்மை, தப்பே வராது. தப்பு வந்தால் கேளுங்க, விளக்கம் சொல்கிறேன். அப்போது சாதகத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட்டு 50 பாயிண்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா சாதகத்தை தெளிவாக சொல்லலாம். 50 பாயிண்டில் தான் இதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்டாக வந்துடுது. சுக்கிரன் சதயத்தில் இருக்குது. ஒரு பெண் சாதகத்தில், ஒரு ஆண் சாதத்தில் சுக்கிரன் மாந்தியோடு இருக்குது. அவங்களுக்கு 2 தாரம் வந்துடும். இப்போ நாம் பெண்களுக்கு கலசரக்காரன்னு செவ்வாய் எடுக்கிறோம். அதை விட சுக்கிரன் தான் கணவன், சுக்கிரன் தான் மனைவி. இது தப்பவே தப்பாது. அதுக்கு தான் இப்போ விளக்கம் சொன்னேன். சுக்கிரன் ஒரு சாதகத்தில் சதயத்தில் இருக்கிறார், இன்னொரு சாதகத்தில் மாந்தியோடு இருக்கிறார். 2 தாரம் வந்துடும். 2 பேத்துக்கு 2 தாரம் வந்துடும். அப்போ தாரதோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. தாரதோஷத்தை நான் போய் கழிச்சா கழியுமான்னா வாய்ப்பு கம்மி. தாரதோஷம் இருக்கும் சாதகருக்கு தாரதோஷம் இல்லாமல் சாதகத்தை சேர்த்தணும்.
அதுதான் பரிகாரம். ஏன் இது சொல்கிறேன்னா, தாரதோஷம் இருக்கும் ஒரு ஆண் சாதகத்துக்கு தாரதோஷமே இல்லாத ஒரு பெண் சாதகத்தை சேர்த்தனோம்னா அந்த பெண் வேறு திருமணம் பண்ண முடியாத நிலைக்கு ஆளாயிரும். இந்த ஆணிடம் வாழ்ந்து தான் ஆகணும். இதுதான் தாரதோஷத்துக்கு வழிமுறை. போய் தோஷத்தை கழித்த உடனே இது மாறுமா? வாய்ப்பு கம்மி. தாரதோஷத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இதை பார்க்கணும். இருதாரம் நடந்தே தீரும். அப்படி ஒரு கிரக நிலை இருக்குது. அது என்னவென்று பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் ராசியில் இருக்கும். அமஸ்திலையும் செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்து ஏதோ ஒரு லக்கணம் அந்த லக்கணாதிபதியும் சுக்கிரனும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு இருதாரம் நடந்தே தீரும். லக்கணாதிபதி சுக்கிரனை தொடர்பு கொள்ளக்கூடாது, செவ்வாயும் சுக்கிரனை தொடர்பு கொள்ளக்கூடாது. அந்த ஜாதகருக்கு 2 தாரம் நடந்தே தீரும்னு எழுதி வச்சிங்க, தப்பே வராது. அப்போ நம்ம பொருத்தம் போடும்போது அதை கவனிக்கணும். கவனிச்சோம்னா தான் தெரியும். அப்படி கவனிக்கலைனாலும் கல்யாணம் பண்ணி மிஸ் ஆகி இருதாரத்துக்கு போகிற நிலையில் வருவாங்க. அப்போ பார்த்தோம்னா தெரியும் அந்த சம்பவம். முதல்ல தெரியலனாலும் அப்புறம் கெட்டு முறிஞ்சு வரும்போது அந்த சாதகத்தில் நிலையை பார்த்தோம்னா இப்படியெல்லாம் இருக்கும். இது ஒரு தாரதோஷத்துக்கான விளக்கம். அப்புறம் பொருத்தம் போடும்போது செவ்வாய் 2லையும் கெட்டால் போடக்கூடாது, குரு 2லையும் கெட்டால் போடக்கூடாது, தொழில் சாணாதிபதி 2லையும் கெட்டால் போடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றுலையாச்சும் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு சாதகத்தில் சுத்தமாக செவ்வாய் அவுட் ஆயிடுச்சு, சனி அவுட் ஆயிடுச்சு. இன்னொரு பெண் சாதகத்தில் செவ்வாய் கோல்டியாக இருக்குது, தன்னுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். சனி பகவான் கெடல, சுக்கிரன் கெடல. அந்த குடும்பத்தை அந்த பெண் சாதகம் காப்பாற்றும். அந்த பெண் அந்த குடும்பத்தை அழகாக ஓட்டுமா. ஆண்களுடைய உதவி இல்லாமல் அந்த பெண் ஓட்டும் அப்படிங்கிறது ஒரு விளக்கம். இதுக்கு வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. சுக்கிரன், செவ்வாய், சனி, இவ்வளோதான். செவ்வாய் சுக்கிரன் கெடலினாவே அந்த சாதகத்துக்கு பற்றாக்குறை வராது. ஏன் வராதுன்னா, மேசத்துக்கு 7 எடுக்கிறோம், மனைவியாக எடுக்கிறோம். அந்த மனைவிக்கு அந்த 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடம் தான் சேமிப்பு. அது 2ஆம் இடமாக வந்துடும், அது சுக்கிரனாக வந்துடும். சாதகருக்கு செவ்வாய் தான் சேமிப்பு. அப்போ சுக்கிரன் பெண்ணுக்கு சேமிப்பாகவும் செவ்வாய் ஆணுக்கு சேமிப்பாகவும் 2 பேர் கெடாமல் இருந்தால் பற்றாக்குறை எதுக்கு வருது? வரவே வராது. கடன் வாங்காத வாழ்வார். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ நிலையாட கடனுக்கு செவ்வாய் மாந்தி, செவ்வாய் சதய நட்சத்திரம் தொடர்புது நிலையான கடனே இல்லை, கடனே வாங்க மாட்டார். அதுக்கு என்ன கருக நிலை? குருவும் செவ்வாயும் தொடர்பு இருந்தால் கடன் வாங்க மாட்டாங்க. எல்லாம் கவனமாக அதை பயிற்சிக்கு எடுத்துகிட்டு போங்க. குரு கெடவில்லை, செவ்வாய் கெடவில்லை, குருவும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க, கடன் வாங்க மாட்டார். இதுக்கு இன்னொரு வழிமுறை இருக்குது. குரு செவ்வாயை 5ஆம் பார்வையாக பார்க்குறார், கடன் வாங்க மாட்டார். குரு செவ்வாயை 7ஆம் பார்வையாக பார்க்குறார், கடன் வாங்க மாட்டார். குரு 9ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார், கடன் வாங்க மாட்டார். குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறார், கடன் வாங்க மாட்டார். விருச்சகத்தில் குரு இருக்கிறார், செவ்வாய் கெடாமல் இருக்கிறார், 5 பாயிண்ட் தான். கடன் வாங்காததுக்கு இந்த 5 பாயிண்ட் தான். அதிகமாக கடன் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு 5 ரூபா வாங்குவாங்க, அதே கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு கட்டி போடுவாங்க அப்படிங்கிற நினப்பு தான் இருக்கும். கடன் பெருசாக வாங்க மாட்டாங்கிறது இந்த கிரக நிலை. நிலையான கடன் மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன், மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் கடன், மாந்தி இருக்கும் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருந்தால் கடன், மாந்தியும் செவ்வாயும் சேர்ந்தால் கடன். விருச்சகத்தில் மாந்தி இருந்து செவ்வாய் கெட்டு போனால் 5 பாயிண்ட் தான். இதுதான் கடனுக்கு 5 பாயிண்ட், கடன் இல்லைங்கிறதுக்கு 5 பாயிண்ட். இது அழகாக பயிற்சிக்கு எடுத்துக்கலாம்.
அதேமாரி வீடு கட்டுவதுக்கான நட்சத்திரங்கள் 9 மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. அவிட்டம், சித்திரை, மிருகாசீரிஷம், பூரம், பூரடம், பரணி, அஸ்தம், திருவோணம், ரோகிணி. வீடு கட்டும் அமைப்பில் உள்ள நட்சத்திரங்கள் இந்த 9 தான். மற்ற நட்சத்திரங்கள் அவ்வளோ சுத்தப்படாது. சரி, இந்த 9 நட்சத்திரம் எப்படி இருந்தால் வீடு இருக்கும், எப்படி இருந்தால் இருக்காது? மேஷத்துக்கு 4 கூடையவர் சந்திரன். இந்த 9 நட்சத்திரத்தில் எதுலையாச்சும் ஒன்று இருக்கணும், சொந்த வீடு இருக்கும். லக்கணத்துக்கு 4 கூடையவர் இந்த 9 நட்சத்திரத்தில் எதுலையாச்சும் இருக்கணும், சொந்த வீடு இருக்கும். ராசிக்கு 4 கூடையவர் இந்த 9 நட்சத்திரத்தில் எதுலையாச்சும் இருக்கணும், சொந்த வீடு இருக்கும். இந்த இருக்கணும் அப்படிங்கிறது சொன்னேன். இந்த நட்சத்திரம் வாங்கின கிரகம் சந்திரனையோ, லக்கணத்துக்கு 4 கூடையவரையோ, ராசிக்கு 4 கூடையவரையோ பார்த்தாலும் சொந்த வீடு இருக்கும். இப்போ சாதகருக்கு 4ஆம் இடத்தை சொந்த வீட்டுக்கு எடுக்கிறோம். அம்மாவுக்கு 7ஆம் இடத்தை சொந்த வீட்டுக்கு எடுக்கிறோம். மனைவிக்கு 10ஆம் இடத்தை சொந்த வீட்டுக்கு எடுக்கிறோம். இப்படி யாராருக்கு எந்த இடம் வீடு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். மாமியா மேல் வீடு இருக்கா? செவ்வாய் இந்த 9 நட்சத்திரம் இருந்தால் மாமியா மேல் வீடு இருக்கும். மனைவி மேல் வீடு இருக்குதா? சனி இந்த 9 நட்சத்திரத்தில் இருந்தால் மனைவி மேலே வீடு இருக்கும். தாய் மேல் வீடு இருக்குதா? 7 கூடையவர் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் தாய் மேல் வீடு இருக்கும். 5 நிமிஷம். ரைட்டு. இப்படி நாம் சொல்லும் கருத்துக்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. சாதகத்தில் குடும்ப சாதகம் பார்க்கும்போது தெக்க தெளிவாக உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கும், நடந்தது பெருசல்ல, நடந்துக்கிட்டு இருக்கிறது பெருசல்ல, நடக்க போகிற விஷயங்களை சொல்வது தான் நமக்கு அவசியமான ஒன்று. அப்போது நான் நடந்ததையும் சொல்லுவேன், நடந்துக்கிட்டு இருக்கிறதையும் சொல்லுவேன், நடக்க போகிறதையும் சொல்லுவேன் என்று சொல்லி பொதுமக்கள், தமிழ்நாட்டில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஆன்லைனில் என்னிடம் சாதகம் பார்த்து உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தெக்க தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கடன் பிரச்சனையா? அதுக்கு ஒரு வழிகாட்டுவேன். கல்யாணம் ஆகலையா? அதுக்கு ஒரு வழிகாட்டுவேன். தொழில் சிறப்பு இல்லையா? அதுக்கு ஒரு வழிகாட்டுவேன். கணவன் மனைவி பிரச்சனையா? அதுக்கு ஒரு வழிகாட்டுவேன். இப்படி வழிகாட்டியே எனக்கு ஒரு வேலையாக இருக்கிறது என்று சொல்லி என்னிடம் மக்கள் சாதகத்தை பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்லைனில் நான் சாதகம் எப்பவுமே பார்ப்பேன். தமிழ்நாட்டில் உள்ளவர் அனைவரும் என்னிடம் சாதகம் பார்த்து உங்கள் குடும்ப பிரச்சனையை தெரிந்து கொள்ள முன்வாருங்கள் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இந்த பூவி தம்பிக்கு நன்றி தெரிவித்து, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றி சொல்லி, நான் இருக்கும் இடம், என் பேர் ஆர் முருகேசன் சோதிடர், இருக்கும் இடம் பள்ளிபாளையம் ராஜவீதி. என்னுடைய ஃபோன் நம்பர் 750 22 15 692. என்னிடம் படிக்கும் மாணவர்கள் என்ன சந்தேகம் கேட்டாலும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, சாதகத்தை எளிமையாக சொல்ல வழிகாட்டுவேனே என்று சொல்லி, என்னிடம் நீங்கள் உதவிக்கு எப்போ வேணாலும் வரலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றிய அன்றைக்கு குரு ஜோட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக சிறப்பு விருந்தினரை போல அவர் நாங்கள் உபசரித்து இந்த பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துகிறோம். நன்றி.